which of the following is a filter feeder? அதாவது தண்ணியை வடிகட்டி அதில் இருக்க ஃபைட்டோபிளாங்க்டான் சின்ன சின்ன பூச்சிகளை உள்ளே எடுத்து அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கேட்ஃபிஷ், ஆப்ஷன் பி ஆக்டோபஸ், ஆப்ஷன் சி ஆயிஸ்டர், ஆப்ஷன் டி பெலிகன். இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிஸ்டர். அதாவது முத்து எல்லாம் வந்து ஒரு சிப்பிக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினத்துக்கு பேர் தான் ஆயிஸ்டர். ஒரு சில ஆயிஸ்டர்ஸ் ஆர்னமெண்ட்டுக்காகவே கல்ச்சர் செய்யப்படும். அதாவது அதை வளர்த்து அதுக்கப்புறம் அந்த சிப்பியை எடுத்து அழகுக்காகவே செயின் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. which of the following is a filter feederக்கு கரெக்டான ஆன்சர் ஆயிஸ்டர். இந்த கொஷின் வந்து 2021 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் வந்து யூபிஎஸ்சி பேப்பர் 2 குவாலிஃபையிங் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். In a class there are 3 groups A, B and C. So A, B, C அப்படின்னு 3 குரூப் இருக்கு. If one student from group A and 2 student from group B are shifted to group C. So இதுல இருந்து ஒருத்தர் இங்க போறாங்க, இதுல இருந்து 2 பேர் இங்க போறாங்க. Then what happens to the average weight of the students of the class? So ஒரே கிளாஸ்ல தான் இந்த 3 குரூப்பும் இருக்கு. ஸோ ஓவரால் ஆவரேஜ் வந்து கிளாஸ்லேருந்து யாரும் வெளியே போல, புதுசாக எந்த ஸ்டூடெண்ட்டும் உள்ளே வராததுனால இட் வில் ரிமைன் த சேம். ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்தியா அப்சர்வ் 2018 as நேஷனல் இயர் ஆஃப் விச் கிராப்? இந்த கொஷின் குரூப் 4 2024ல கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மில்லட்ஸ். 2018 நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸா இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரப்போசல் அனுப்பிச்சு 2023 ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் ரெண்டுமே அப்ரூவ் பண்ணி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸாகவும் 2023 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி நேஷனல் இயர் இன்டர்நேஷனல் இயர் எல்லாமே போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸை பற்றி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இயர்ஸை டிக்ளேர் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் 2016 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸாகவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லிங்க்ஸ் ஆல் த ஏடிஎம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் 2018 ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பற்றி பார்க்கலாம். 2009 வரைக்கும் ஆர்பிஐ கீழே ஐடிஆர்பிடி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் லிங்கிங் ஆஃப் ஏடிஎம்ஸை பற்றி டீல் பண்ணுது. ஆனால் 2009க்கு அப்புறம் என்சிபிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே நேஷனல் ஃபினான்ஷியல் ஸ்விட்ச் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் லிங்கிங் ஆஃப் ஏடிஎம்ஸை அதுக்கப்புறம் டீல் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு அன்ரெகனைஸ்டு ஆர்கனைசேஷன். இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸுமே சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக. இனிஷியலாக 22 பேங்க்ஸ் இருந்தது, இப்போ அரௌண்ட் 250 பேங்க்ஸ் கிட்ட இருக்குது இந்த இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் கிட்ட. இதுவுமே ராங் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் பி என்எஸ்டிஎல். நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ இந்த என்எஸ்டிஎல்ன்ற வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்தியாவோட செக்யூரிட்டி டெபாசிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ அக்கௌண்ட்லாம் பேங்க்ல வச்சிருக்க மாதிரி டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே இந்த என்எஸ்டிஎலுக்கு கீழே தான் இருக்கும். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டெபாசிட்ரி. Why did Buddhism start decline in India in the early medieval times ன்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. First point, Buddha was by the time considered as one of the incarnation of Vishnu and thus become a part of Vaishnavism. புத்தா வந்து விஷ்ணுவோட 9th incarnation-ஆ கன்சிடர் பண்ணிருக்காங்க. So புத்திசமும் ஹிந்துயிசம் கூட இன்டகிரேட் ஆயிருக்கு. So இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். Second point, the invasion of tribes from the Central Asia till the time of last Gupta king adopted Hinduism and persecuted Buddhists. சென்ட்ரல் ஏசியால இருந்து ட்ரைப்ஸ் வந்து இன்வேஷன் பண்ணது உண்மைதான், பட் அவங்க வந்து ஹிந்துயிசமுக்கு பெருசா அடாப்ட் பண்ணல. சோ இந்த பாயிண்ட் ராங். Third point, the kings of Gupta dynasty were strongly opposed to the Buddhism. குப்தா டைனஸ்டியோட மன்னர்கள் ஹிந்துயிசமை பேட்ரனைஸ் பண்ணது உண்மைதான், பட் புத்திசமுக்கு எதிராக இல்ல. சோ இந்த பாயிண்ட்டுமே ராங். நம்மளுடைய ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீகாங் ரிவர் வேர்ல்டிலே 11th லார்ஜஸ்ட் ரிவர் மீகாங் ரிவர். அந்தமான் சீக்கு அப்புறம் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து இருக்கு, அதுக்கப்புறம் இருக்க சவுத் சைனா சீல தான் போயிட்டு மீகாங் ரிவர் சேர்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து ராங். செகண்ட், ரிவர் தேம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அயர்லாந்து இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஐரிஷ் சீ, அது பக்கத்தில் இங்கிலாந்து இருக்கு. இங்கிலாண்டோட பாட்டமில் இருக்க தேம்ஸ் போயிட்டு நார்த் சீல இங்கே ஜாயின் ஆகும். ஸோ இது வந்து ராங் ஆன்சர். வோல்கா ரிவர் ரஷ்யாவிலேருந்து ஃப்ளோ ஆகி வந்து காஸ்பியன் சீயோட டாப்பில் ஜாயின் ஆகிறதுனால இது வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் 4, ஜாம்பேசி ரிவர் வந்து ஆப்பிரிக்காவில்
பாட்டமில் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகி மடகாஸ்கர் பக்கம் இந்தியன் ஓஷனில் போய் ஜாயின் ஆகும். ஸோ இதுவுமே கரெக்ட் ஆன்சர். ஸோ 3 and 4 கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளோட ஆப்ஷன் சாய்ஸில் சி 3 and 4 ஒன்லி இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இது மூணுமே எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. Who was the first Indian soldier to refuse to use greased cartridges? ஆப்ஷன் ஏ நானா சாஹிப், பகதூர் ஷா, மங்கள் பாண்டே, டான்டியா டோப். செகண்ட் கொஸ்டின், வாஸ்கோ ட காமா discovered sea route to ஆப்ஷன் ஏ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா. தப்தி ரிவர் ரைஸ் இன் டேஷ் மவுண்டன்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், சாத்புரா, விந்தியா. இதுக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பத்தி பார்க்கலாம். Who was the first Indian soldier to refuse to use greased cartridges ன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி மங்கள் பாண்டே. இவர்னால தான் 1857 ரிவோல்ட்டே ஆரம்பிச்சது. செகண்ட் கொஸ்டின், வாஸ்கோ ட காமா டிஸ்கவர்ட் சி ரூட் டு இந்தியா. இது எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் தான் இது. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு சி ரூட் கண்டுபிடிச்சாரு. தேர்ட் கொஸ்டின், தப்தி ரிவர் ரைஸ் இன் டேஷ் மவுண்டன்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சாத்புரா ரேஞ்ச். சாத்புரா ரேஞ்சில் தான் தப்தி ரிவர் ரைஸ் ஆகுது. If a panchayat is dissolved, elections are to be held within A 1 month, B 3 months, C 6 months, D 1 year. அதாவது ஒரு பஞ்சாயத்தோட ஹவுஸ் கலைஞ்சிடுச்சு அப்படின்னா திருப்பி எத்தனை மாதத்துக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 243E சப்செக்ஷன் 3 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்தோட ஹவுஸ் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா திருப்பி 6 monthsல ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷன் தான் ரெஸ்பான்சிபிள். இஃப் இன் கேஸ் இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்தோட ஹவுஸோட டென்யூர் முடிய போகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் கண்டக்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படி பூமியில் காத்தடிக்குதோ அந்த மாதிரி பூமியோட மேல்மட்டம், அதாவது ட்ரோபோஸ்பியரில் 160 km/h ஸ்பீடில் குளோப் ஃபுல்லாக விண்ட் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த விண்ட்ஸை தான் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் இன்னைக்கு Thursday ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜெட் ஸ்ட்ரீம் occurs only in northern hemisphere. 2 only some cyclones develop an eye. 3 the temperature inside the eye of a cyclone is nearly 10 degree lesser than that of their surrounding. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஜெட் ஸ்ட்ரீம் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லையும் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஐ ஆஃப் த சைக்ளோனில் டெம்பரேச்சர் லெஸ்ஸராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவுமே ராங். ஏன்னா சுற்றி இருக்கிற காற்று வந்து உள்ளே டிசென்ட் ஆகிறப்போ அடியபெட்டிக் மூமெண்ட் மூலிமா உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை ஹையர் பண்ணிடும். ஸோ இது வந்து ராங். செகண்ட் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா ஒன்லி ட்ராபிக்கல் சைக்ளோன் வில் டெவலப் அண்ட் ஐ, டெம்பரேட் சைக்ளோன் ஐயை டெவலப் பண்ணாது. அதுவுமே ஒன்லி ஸ்ட்ராங்கர் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வில் டெவலப் அண்ட் ஐ. Thursday previous year question. A sales rep will receive 15% commission on a sale of rupees 2800. அதாவது 2800 ரூபாய் சேல் பண்ணால் அதில் 15% வந்து சேல்ஸ்மேனுக்கு கமிஷன் சொல்லிட்டாங்க. If he has already received an advance of rupees 150, ஏற்கனவே rupees 150 வந்து அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. on that commission the remaining commission எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 15% எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். 10% வந்து 280 அண்ட் 5% வந்து 140. 150 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக 140 இதில் ஒரு -10. ஸோ ஆன்சர் வந்து 270. ஸோ அது மூலியமாக கிடைச்ச கமிஷனில் பேலன்ஸ் வந்து 270 rupees. இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.